சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஷியாமா, காலில் நூல் கட்டிவிட்டு பறக்க விடப்பட்ட சிட்டுக்குருவிகள் நாம் இழுத்ததும் வந்துவிடும். அப்படிப்பட்ட சிட்டுக்குருவிதான் லக்ஷ்மி சந்த். இரண்டாவது சிட்டுக்குருவி இங்கே வந்து 15 நாட்கள் ஆகிறது. நீ சாப்பிட நேரமாகவில்லையா என்கிறாய். நான் கிச்சடிக்காக காத்திருக்கிறேன். சரி, திரையை விடு என்றார் பாபா. ஷியாமாவுக்கு கூடியிருந்த பக்தர்களுக்கும் பாபாவின் பேச்சு புரியவில்லை. திரையை இறக்கப்பட்டது. இரண்டாவது சிட்டுக்குருவி யார் என்று எல்லோரும் மூளையை கசக்கி கொண்டிருந்த போது வேகமாக வந்தாள் பர்கான்பூர் பெண்மணி. அவள் கையில் ஆவி பறக்கும் கிச்சடி. திரையை விலக்கி கொண்டு போய் ஆவலாக பரிமாறினாள் அவள். பாபாவும் ஆசையோடு சாப்பிட்டார். நீங்கள் பர்கான்பூரில் இருக்கும்போதே கேட்டது, இப்போதுதான் கிடைத்திருக்கிறது என்றும் சொல்லி கொண்டார். அதன் பிறகு அவள் ஷியாமாவுக்கும் மற்றவர்களுக்கும் தன் கனவில் பாபா வந்து கிச்சடி கேட்டதையும், தன் கணவருக்கு அக்கோலாவுக்கு உத்தியோகம் மாற்றல் வந்துவிட்டதால் தன்னால் உடனே ஷீரடிக்கு வர முடியாமல் போனதையும், இங்கு வந்ததும் 15 நாட்களாய் கிச்சடி செய்ய முடியாமல் தடை ஏற்பட்டதையும் விபரமாக கூறினாள். அந்த பெண்மணி 2 மாதங்கள் ஷீரடியில் தங்கி அடிக்கடி கிச்சடி செய்து பரிமாறினாள். ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாத்தேயின் சமையல்காரன் மேகா. அவன் படிக்காதவன், எளிமையானவன், பெரிய சிவபக்தன். நமச்சிவாய மந்திரம் எப்போதும் அவன் நாவில் ஒலிக்கும். அவனுக்கு சந்திய வந்தனம் பற்றியோ காயத்ரி ஜபத்தை பற்றியோ ஒன்றுமே தெரியாது. மேகா, நீ ஒரு தடவை சாய்பாபாவை பார்த்துவிட்டு வா. அவர் சிவனின் அவதாரம் என்று அடிக்கடி சொன்னார் சாத்தே. சரி என்று புறப்பட்டான் மேகா. பூரோஜ் ஸ்டேஷனில் வீரம்கானை சேர்ந்த நண்பன் ஒருவனை சந்தித்தான் மேகா. ஷீரடி போவதாக கூறியதும், இந்து மதத்தில் இல்லாத தெய்வமா, குருமார்களா, போயும் ஒரு முஸ்லிம் மத குருவை வணங்க போகிறேன் என்கிறாயே, வெட்கக்கேடு என்று அவன் தலையில் அடித்து கொள்ளவும் ரயில் ஏறாமல் வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டான். கணேஷ் தாமோதர் சாத்தேயின் மாமனார். அவர் ஷீரடிக்கு போகும்போது மேகாவையும் அழைத்து போகும்படி வற்புறுத்தி அனுப்பி வைத்தார். இருவரும் ஷீரடிக்கு சென்று மசூதிக்குள் நுழைய முற்பட்ட போது, அந்த ராஸ்கலை வெளியே தள்ளு என்று கர்ஜித்தார் பாபா. மேகா வெளவெளத்து போனான். நீ உயர்ந்த பிராமண ஜாதி, நான் முஸ்லீம் கிழவன். இங்கு வந்தால் உன் ஜாதி இழுக்கு. அப்படி நினைத்து கொண்டிருப்பவன் உள்ளே நுழையக்கூடாது. பாபாவின் வார்த்தைகள் பயத்தோடும் ஆச்சரியத்தையும் தந்தது. அவரை பற்றி மதிப்பு உயர்ந்தது. ஷீரடியில் உள்ள கண்டோபா கோவிலுக்கு சென்று வழிபட்டான். சில நாட்கள் அங்கு தங்கி இருந்துவிட்டு திரியம்பகேஸ்வர் சென்றான். 1.5 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் சாத்தேயின் மாமனாருடன் ஷீரடி வந்தான். பாபா இம்முறை மேகாவை யாரும் வற்புறுத்தவில்லை. அவனாகவே வந்திருக்கிறான். பாறைகளையே வெடி வைத்து தகர்த்து ஜல்லியாக்கி ரோடு போட்டு விடுகிறோம். மேகா வெறும் மெழுகு, நெருப்பான நீங்கள் அவனை மசூதிக்குள் அனுமதித்தால் இலகிவிடுவான் என்றார் கணேஷ் தாமோதர். பாபாவின் மௌனத்தையே சம்மதமாக ஏற்று அவனை உள்ளே அழைத்துச் சென்றார். பாபா வடிவில் சிவனையே பார்த்தான் மேகா. பல மைல் தூரம் நடந்து சென்று வில்வ இலைகளை பறித்து வந்து பாபாவை அர்ச்சிப்பான். ஆனாலும் காலையில் எழுந்ததும் நீராடி விபூதி அணிந்து முதலில் கண்டோபா கோவில் சென்று பூஜை முடித்த பிறகு தான் மசூதி வருவான். ஒரு தடவை திடீரென்று மரணந்த ஒருவரால் கண்டோபா கோவில் பூட்டியிருந்தது. சரி, பாபாவை ஆராய்ச்சி வரலாம் என்று மசூதிக்கு வந்தான் மேகா. உள்ளே நுழைந்ததும் பாபா, கோயில் திறந்தாயிற்று, நீ கோவிலுக்கு போய்விட்டே இங்கே வா என்று மேகாவை திருப்பி அனுப்பினார். சலிப்போடு கோவிலுக்கு சென்ற மேகா கோவில் திறந்திருப்பதைக் கண்டு பிரமித்தான். பாபாவுக்கு பாத பூஜை செய்வான், கால் பிடித்து விடுவான். பாபா, நாளை சங்கராந்தி, நாளைக்கு உங்களுக்கு சந்தன காப்பு சாத்தி கங்கை நீரால் திருமஞ்சனம் மட்ட விரும்புகிறேன்
என்று வேண்டினான். பாபா இதற்கு லேசில் சம்மதிக்கவில்லை. ஆனால் மேகா தொடர்ந்து கங்கை அபிஷேகத்தால் சிவன் மகிழ்கிறார் என்று வற்புறுத்தினான். பாபா அரை மனதாய் ஒப்புக்கொண்டார். மேகா, என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். தலையில் மூளை, முகத்தில் கண், காது, மூக்கு, வாய் என முக்கியமான உறுப்புகள் இருக்கின்றன. நான் தலையை நீட்டுவேன், தலை மட்டுமே நனைய வேண்டும் என்று சொன்னார். போக வர 24 மைல் தூரம் நடந்து கோமதி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தான் மேகா. மதியம் பக்தர்கள் பாட அபிஷேகம் தொடங்கியது. உணர்ச்சி வசப்பட்ட மேகா ஹர் காங்கே என்ற கோஷத்தோடு பாபாவின் உடலிலும் நீரை ஊற்றிவிட்டான். களையத்தை கீழே வைத்துவிட்டு பார்த்தால் பாபாவின் தலை மட்டுமே நனைந்திருந்தது. உடம்பில் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை. நானா சாஹிப் சந்தோர்கர் பாபாவின் பெரிய படம் ஒன்றை மேகாவுக்கு கொடுத்தார். அதை வாதாவில் வைத்து பூஜித்து வந்தார் மேகா. ஒரு நாள் கனவில் பாபா மேகாவிடம் திரிசூலம் வரை என்று கூறி அட்சதையை போட்டார். எழுந்து பார்த்தால் நாலாபுரமும் அட்சதை சிதறி கிடந்தது. மசூதிக்கு சென்று பாபாவிடம் இதை பற்றி கூறினான். கதவு மூடி இருக்கும்போது அட்சதை எப்படி வந்தது என்று கேட்டார். இலங்கையில் சாவித்வாரம் வழியே ஆஞ்சநேயர் போனதை நம்புகிறாயல்லவா என்று கேட்டார் பாபா. மேகா பதிலே பேசவில்லை. வாதாவுக்கு திரும்பி வந்து பாபா படத்தருகே சுவரில் திரிசூலத்தை வரைந்தான். மறுநாள் ஒரு பக்தர் பூனாவிலிருந்து பாபா தரிசனத்துக்கு வந்தவர் ஒரு சிவலிங்கத்தை காணிக்கையாக கொடுத்தார். அப்போது மேகாவும் மசூதிக்கு வந்தான். மேகா, முதலில் ஆயுதம் வரைந்தாய், இப்போது சங்கரர் வந்திருக்கிறார் என்று கூறிய பாபா அந்த சிவலிங்கத்தை மேகா வரைந்த சூலத்தின் அருகே பிரதிஷ்டை செய்தார். 1912 மேகா சிவபதம் அடையும் வரை அந்த லிங்கத்திற்கு தினமும் பூஜை செய்தான். பாபா அவன் சடலத்தை தடவி உள்ளொன்றும் புறமொன்றும் இல்லாத உண்மை பக்தன் என்றார். காக்கா சாஹிப் தீக்ஷத்திடம் 10ஆம் நாள் என் செலவில் பிராமண போஜனம் நடத்து என்றார். அதன்படியே நடத்தினார் தீக்ஷத். மேகாவின் சவ ஊர்வலத்தில் கிராம மக்களோடு பாபாவும் கலந்து கொண்டு அவரது உடல் மீது மலர்களை தூவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தையைப் போல் அழுத பாபாவை ஷியாமாவும் மற்றவர்களும் தேற்றினர். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.